இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏதாவது பேசிட்டே இருப்பான். டேய், அங்க என்னடா பாத்துட்டு இருக்க? வண்டியை ஸ்டார்ட் பண்றா. என்ன? ஓ ஓ ஓ மாப்ள சிஸ்டரோட கூப்பிடுறாங்க போ. டேய், அவங்க அவ்வளவு கேவலமா என்ன கூட மாட்டாங்கடா, உன்னதான் கூப்பிடுறாங்க போ. டேய், நம்ம ரெண்டு பேரையும் தான்டா இவ்வளவு கேவலமா கூப்பிடுறாங்க. தெரியுது, வா. என்ன அதெல்லாம்? இதுவா? இது ஹேண்ட் கிளவுஸ், அப்புறம் இது வந்து மவுத் கார்டு. கரெக்ட். இது ஹெல்மெட், இது பாக்ஸிங் சூட். எது இதெல்லாம்? அதுவா? அது வந்து அது மாப்ள சொல்லு மாப்ள, கேக்குறாங்களா? ஆமால, எனக்கு தெரியும் நீங்க ஏதோ திருட்டுத்தனம் பண்றீங்கன்னு. அதான் ஃபாலோ பண்ண வந்தேன். ஐயோ ஏங்க, என்ன நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்னும் திருட்டுத்தனம் எல்லாம் பண்ணலங்க. நாங்க ஜென்டில்மேன். அப்புறம் அப்பா உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தவங்க இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு திரியுறீங்க? அது வந்து அது டேய் இல்ல மாப்ள, சொல்ற. இது கேன்சர், நான் பண்றேன். பண்ணு. ஏனா என் சோகத்தை நான் தானே கரெக்டா சொல்ல முடியும். ஆமா மாப்ள, உன்னால மட்டும் தான் பண்ண முடியும். சிஸ்டர், என் அப்பா ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன். இது அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. நான் தான் அவனோட வலிய வேதனையை புரிஞ்சுக்காம இத்தனை வருஷம் இருந்துட்டேன். இப்ப ஹாஸ்பிடல் அவர் சீரியஸா இருக்கும் போதுதான் என்னோட தப்பே எனக்கு புரிஞ்சது சிஸ்டர், புரிஞ்சது. அதான் இது எல்லாத்தையும் அவருக்காக வாங்கிட்டு போய் அவர்கிட்ட போய் குடிக்க போறேன். குடு மாப்ள, குடு குடு. பரவாயில்லையே, குள்ளபூதம் சென்டிமெண்டா ஸ்டோரிய போட்டு சமாளிச்சிட்டான். ரவுடி பேபியவே யோசிக்க வச்சிட்டான். அப்ப பிளான் சக்சஸ். ஏய் லூசே, நீ சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா ஐசியூல இருக்கிறவராண்டா இதெல்லாம் கொண்டு போய் குத்தா இத வச்சு என்ன செய்ய போறாரு அவர் இப்போ? ஃபீல் ஆயிட்டாங்கன்னு நினைச்சேன், ஆனா இப்படி லாக்க போட்டாங்க. செம்மையா மாட்டிட்டான் போல குள்ளபூதம். என்னடா சிஸ்டர், இங்கதான் உங்களுக்கு சென்டிமெண்ட் புரியவே இல்ல சிஸ்டர், புரியவே இல்ல. நான் இத கொண்டு போய் கொடுத்தா கண்ண மூடி ஐசியூல படுத்திருக்கிற என் அப்பா இத வச்சு விளையாட போறது இல்லதா? இல்லதா? ஆனா உணர்வார்ல. உணர்வாரா? என்ன சொல்ற நீ? சிஸ்டர், நீங்க முதல் மரியாதை படம் பார்த்தது இல்ல? அதுல கிளைமேக்ஸ்ல ராதா சிவாஜிய தொட்டதும் சிவாஜிக்கு கை கால்லாம் சிலிர்க்குமே. ஆமாமா, சிலிர்க்கும். அத நீங்க பார்த்தது இல்ல? அதே மாதிரி இத கொண்டு போய் அப்பா பக்கத்துல வச்சா என் அப்பாவுக்கும் அதே மாதிரி கை கால்லாம் சிலிர்க்குங்க நம்பிக்கை எனக்கு உண்டு சிஸ்டர், எனக்கு உண்டு. அதுக்கப்புறம் என் அப்பா எந்திரிச்சு நடப்பாரு, ஓடுவாரு, டான்ஸ் கூட ஆடுவாரு. இவ்வளவைய பாக்ஸிங்ல கலந்துக்கிட்டு பாக்ஸிங்கே பண்ணுவாருன்னு நான் நம்புறேன் சிஸ்டர், நான் நம்புறேன். தயவு செஞ்சு என்னோட அந்த நம்பிக்கை உடைக்கிற மாதிரி மட்டும் பேசிடாதீங்க சிஸ்டர், பேசிடாதீங்க ப்ளீஸ் சிஸ்டர், ப்ளீஸ். எங்க பாவம். சரி சரி, நான் அதுவும் சொல்ல. போயிட்டாங்க. டேய் விடுடா, போயிட்டு வாங்க சொல்றாங்க. அப்படியா? அப்ப தேங்க் யூ சிஸ்டர். எமோஷன்ல எல்லாத்தையும் கீழ போட்ட, எல்லாத்தையும் போய்க்கிறேன். தேங்க் யூ சிஸ்டர். இந்த உதவியே என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்கவே மாட்டேன் சிஸ்டர், மறக்கவே மாட்டேன். அவங்க அதை மறக்க மாட்டாங்க. நீ வா போலாமா? போலாம். வரேன் சிஸ்டர். பைங்க. சரி. மிஸ் பண்ணு. இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டானுங்க. அப்படிதான். ஏய், நல்லா பாயிண்ட்ஸ் பண்றா. மாஸ்டர் எங்க? மாஸ்டர் இப்ப வந்துருவாரு. அது வரைக்கும் வார்ம் அப் பண்ணுங்க. வார்ம் அப் நாங்க பண்றோம், நீங்க போங்க. டேய், அவரோட மாமா பட சொல்லிட்டு போயிருக்காரா? ரன்னிங்ல வார்ம் அப் பண்ண சொன்னா ஜாகிங் பண்ணலாம்.
ஆனா பாக்ஸிங்ல எப்படி வார்ம் அப் பண்றதுன்னு தெரியலையே. மாப்ள என்னத யோசிச்சுக்கிட்டே இருக்க? அது ஒண்ணு இல்ல, அஹ், வார்ம் அப்ப எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அஹ். இது கூட இவனுக்கு தெரியாதா? அட பாவி. இவன் வேற கேள்வி கேட்டுட்டே இருக்கானே. ஏதாவது பண்ணி இவனை டைவர்ட் பண்ணுமே. என்ன பண்ணலாம்? சரி, முதல்ல ட்ரெஸ்ஸ மாத்துவோம். டேய், வார்ம் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல நம்ம ட்ரெஸ்ஸ மாத்தணும். வா. ஏன் இந்த ட்ரெஸ் அழகாதானே இருக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் கிளவுஸ போடணும். என்ன இது? கிளவுஸ தப்பா கொடுத்துட்டாங்களா? கை உள்ளே போக மாட்டேங்குது. ஒருவேளை பாக்ஸிங் கிளவுஸ் இப்படிதான் இருக்கும் போல. சரி, போட்டுருவோம். டேய், லெஃப்ட் ஹேண்ட்ல போட வேண்டிய கிளவுஸ ரைட் ஹேண்ட்ல போட்டுக்கிட்டு இருக்கடா. எப்பறா போகும்? டேய், எனக்கு தெரியும்டா. உனக்கு தெரியுதான்னு டெஸ்ட் பண்ண. அதனால தான் மாத்தி போட்டேன். டேய், உனக்கு கிளவுஸையே போட தெரியலையாடா? என்கிட்ட பெரிய பாக்ஸர்லாம் சொன்னியாடா? டேய், அது ஒண்ணு இல்லடா, டச் விட்டு போயிடுச்சுல, லாங் கேப் ஆயிடுச்சுடா. நான் எப்ப பிராக்டிஸ் பண்ண உன்கிட்ட சொன்னேன்? ஒன்னாப்பு ரெண்டாப்பு. ஒன்னா உப்பு ரெண்டா உப்பு, அப்ப எவ்வளவு கேப் ஆயிடுச்சு. ஆப்பு கேப்பு. நல்ல பஞ்சு நல்ல பஞ்சு. ஆனா என்னதான் டச் விட்டு போனாலும் கிளவுஸ் போடுறதெல்லாம் எப்படா மறக்கும்? ஐயோ. டேய், ஓவரா பண்ணாதடா. சும்மா வார்ம் அப் பண்ண சொன்னா 2 பேரும் வாயிலே வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லி கொடுத்தா தானே பண்ண முடியும். அப்ப அதுவும் உனக்கு தெரியாதா? வார்ம் அப் கூட பண்ண தெரியாதா? மாஸ்டர் உங்களுக்கு பாக்ஸிங் தெரியும், சும்மா டச் எடுக்க தான் வந்திருக்கீங்கன்னு சொன்னாரு. என்கிட்டயே இவன் அப்படிதாங்க சொன்னா குட்டி மாஸ்டர். டேய், சும்மாடா. அதான் மாஸ்டர், ரொம்ப நாள் ஆனதுனால எதை ஃபர்ஸ்ட் பண்றது எதை செகண்ட் பண்றதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அதான் யோசிச்சுட்டு இருக்கோம். அத நீங்களே சொல்லி கொடுத்துருங்களேன். சரி வாங்க. வாடா. இத நல்லா ஸ்ட்ராங்கா 2 பேரும் பஞ்ச் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. மாஸ்டர், இது இல்லையா? ஆமா, இதுலதான். இதுல பஞ்ச் பண்ணி பிராக்டிஸ் பண்ணாதான் கையெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ம்